ஹலோ எவ்ரிபடி கைஸ் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் தாம்ஃப்ளன் கார்டு அப்படிங்கிற அனிமேல சீசன் ஒன்னுங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதோட நீங்கள் என்றைக்கும் கேட்பீங்க சைனீஸ் சினிமாவில் ஏற்கனவே ஒரு 4 இது பெண்டிங் வச்சிருக்கிறா ஒரு எபிசோட் போட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் இது நியூ இயருக்காண்டியே தாண்டி இந்த புது வருஷத்துக்காண்டி இந்த ஒரு அனிமே நான் எடுத்தேன். இந்த அனிமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் இது ஒரு சில சேனலில் போட்டிருக்கா. பட் சீசன் 3 வரையும் யாரும் போடல. நம்ம சீசன் 3 வரையும் இழுக்கிறோம். ஏன்னா சீசன் 3 வரையும் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீசன் 3 வந்து பர்ஃபெக்ட்டா ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம சீசன் 1லேருந்தே கன்டின்யூ பண்ணி போவோம் அப்படிங்கிற ஐடியா தாட்டிங்ல இருந்திருக்கேன். சரி வாங்க நம்ம ரொம்ப ஆளாளுன்னு பேசவும் தேவையில்ல. டைரக்ட்டா இன்னைக்கான எபிசோட் இன்னொரு லிட்டில் டிராகன பத்தி நம்ம காட்டிக்கலாம். அந்த லிட்டில் டிராகன் வந்து ஒரு சிலர் துரத்திக்கிட்டே வர்றா பின்னாடி, அந்த டிராகன் இருந்தார் வந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லி நம்ம லிட்டில் டிராகன் தப்பிச்சு போ நீ எங்கே போனாலும் எங்கள்ட்ட மாட்டான், நீ போமாட்டான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஒரு சிலர் பேசியிருக்க. இன்னைக்கு உன்னை புடிச்சிட்டு நான் சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த பிடிக்க வந்துட்டு இருக்கும்போது, அந்த லிட்டில் டிராகன் அங்கேருந்து ஒரு கியூட்டா ஒரு ஸ்மைல் குடுக்க. இத பார்த்து நான் ஒரு நேரம் ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நம்ம லிட்டில் டிராகன் அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஒரு மலையடிவாரத்தில எட்ஜ்ல வந்து நின்னுக்கிருக்காங்க. அங்கேருந்து கீழ பார்த்தா ஒரு பேரியர் மாரி போட்டிருக்கு. இத பார்த்தோனே இந்த ரெட்டிட்டான இதுக்கு கீழ வந்தா நம்மளுக்கு உயிர் உத்தரவாதம் இல்ல போல இருக்கே! அப்படின்னு சொல்லி அந்த ரெட்டின பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த ஹண்டர் அந்த சரி இத புடிச்சிருவோம்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து இருக்கும்போது, கை தடுமாறி கீழ நம்ம ரெட்டிட்டான அந்த பேரியர் விழுந்துருவான். சரி போச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்துக்கிருக்க. அங்கே அப்படியே அந்த சன்செட்ட பார்க்குறான். அந்த வானமுட்டம் வந்து ஒரு சேஞ்ச் ஆமாங்க. அதாவது சூரிய கிரகணம் நடக்குது. அந்த இடத்துல இருந்து ஒரு திடீர்னு ஒரு இடியானது பேரியரே விழுது. அந்த பேரியர் விழுந்தோனே நம்ம அந்த பேரியர் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. அங்கேருந்து நம்ம லிட்டில்டான் வந்து கீழ விழுந்துறா பள்ளத்தாக்குல. அந்த இவங்க இந்த சூரிய கிரகணத்த பார்த்து இங்கேருந்து தெறிச்சு ஓடிறாங்க. அந்த சூரிய கிரகணம் பார்த்தா ஒரு ரெட் நிலாவுல இருக்கு. இத பார்த்து இந்த லிட்டில்டான் பயந்துட்டு பின்னாடியே ஓடிக்கிருக்க. நம்ம லிட்டில்டான் என்ன மாரி இடத்துல இருந்து தான் நம்ம விழுந்திருக்கோம் போலன்னு சொல்லிட்டு அந்த லிட்டில்டான் இங்கேருந்து எப்படியோ தப்பிச்சோம் பொழச்சோம்னு ஓடிக்கிருக்க. அங்கேருந்து திடீர்னு ஒரு கை வர, இத பார்த்த லிட்டரலுக்கு "ஐயய்யோ! பூச்சாண்டி" அப்படின்னு சொல்லி ரொம்ப லிட்டரலா வந்து பதற்றத்தில அங்கேருந்து கிளம்பி போக, இது யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ இப்படி எதிர்ச்சு நின்னுக்கிட்டு, "என்னடா இது?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருக்கான். நம்ம ஹீரோக்கு அவனோட பழைய நினைவுலாம் வந்து போக ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் வந்து போனோனே நம்ம ஹீரோ அப்படியே மட்டையா கீழ விழுந்துறாங்க. கீழ விழுந்துட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறாங்க. "சரி நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்? முதல்ல நான் இறந்துட்டேன். நான் எப்படி உயிரோட இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. அடுத்த சீன்ல அங்கே நம்ம லிட்டில் ட்ராகன காட்டியிருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு அது ஒரு பக்கம் பதுங்கி நிக்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு கல்லறை. என்னது காடஸோட கல்லறையா? இங்க எப்படி இந்த மாரி கல்லறைலாம் இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கல்லறைலாம் பார்க்க ஈஸ்டர்ன் காடோட கல்லறை, மாங்கோட கல்லறை இப்படின்னு எல்லா கல்லறையும் இருக்கே. இது என்ன மாரி இடம்? இங்க என்ன கடவுள்லாம் பழைய கடவுள்லாம் அழிஞ்சுட்டாளா என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே புலம்பிட்டு கத்திக்கிருக்க. அப்படியே நம்ம ஹீரோவ தான் க்ளோஸ் அப் பண்றான். சரி என்னதான் இருந்தாலும் இது என்னோட புது வாழ்க்கை. நான் இங்க சந்தோஷமா வாழ்னேன். இதெல்லாம் நம்ம லிட்டில் ட்ராகன் பார்த்துட்டு, "என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிருக்கான் இங்க வந்து" அப்படின்னு சொல்லி நம்ம லிட்டில் ட்ராகன் பதுங்கி அங்கிட்டருந்து ஓடி தப்பிச்சு போலான்னு பார்க்க, நம்ம ஹீரோ இத பார்த்துட்டு, "ஏய் ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா அதுக்குள்ள என்னைய பார்த்துட்டானா?" அப்படின்னு சொல்லி நம்ம லிட்டில் ட்ராகனோட மூஞ்சி அப்படி இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ணான், வழக்கம் போல நம்ம ஹீரோ வந்து அந்த லிட்டில் ட்ராகன பிடிச்சு வாட்டிக்கிருக்க. நம்ம ஹீரோ அப்படி வாட்டிட்டு, "ஐயோ! என்னை விட்டுரு ப்ளீஸ் என்னைய" அப்படின்னு சொல்லி நம்ம லிட்டில் ட்ராகன் கத்தி, "யார் என்னோட பேசினது இப்ப? யார் அப்படி பேசிக்கிருக்கீங்க?" அப்படின்னு நான் தான்" அப்படின்னு சொல்லி நம்ம லிட்டில் ட்ராகன் சொல்லியிருக்கேன். "என்ன நீ என்ன பேசுற? உனக்கு பேசலாம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க. "ஆமா, எனக்கு பேச தெரியும்" அப்படின்னு சொல்லி நான் அந்த லிட்டில் ட்ராகன் சொல்லிக்கிருக்கு. "சரி ஓகே, நான் எந்த இடத்துல இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க. "நீ எந்த இடத்துல இருக்கேன்னு உனக்கு எக்ஸாக்ட்டா தெரியலையா?" அப்படின்னு சொல்லி நம்ம லிட்டில் ட்ராகன் கேட்க, "ஆமா, நான் வந்து பழைய நினைவுலாம் எனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது, அந்த இடத்துல ஸ்டன் ஆயி நின்றுவார் நம்ம ஹீரோ. "நீ என்ன அப்பன்னா பழைய காலத்து ஆள சேர்ந்தவனா? அதாவது ஈஸ்ட் கண்ட்ரிக்கும், வெஸ்ட் கண்ட்ரிக்கும் பெரிய போரே நடந்துச்சு. அந்த போர் முடிவுல 2 கண்ட்ரி ஒண்ணானுச்சு. அந்த ஒண்ணான கண்ட்ரிக்கு பேரு டியான்வான் அப்படின்னு சொல்லி அந்த குட்டிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணோட ஞாபகம் வருது. அந்த பொண்ண பார்த்துட்டு ஸ்டன்னா எப்படி நம்ம ஹீரோ நின்றான். "ஆமா, நீ இப்ப இருக்க டியான்வான் இடத்துல தான் நீ இருக்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் இல்ல." சரி, ஓகே. நான் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பொறந்தவனா இல்லைனாலும் பரவால்ல. முதல்ல இந்த இடத்துல எதுக்கு காடோட கல்லறையும், டீமனோட கல்லறையும் ஒண்ணா இணைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த லெட்டினான்ட்ட கேட்க, அதாவது இது டீமனோட வரலாறு வந்து ஒரு சில பேருக்கு தான் தெரியும். அது எல்லாருக்கும் தெரியாது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்ட்டா. சரி இந்த உலகத்த பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல. நான் இந்த உலகத்துலேருந்தே வாழ கத்துக்கணும். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கும்போது, 10,000 வருஷம் கழிச்சு இந்த உலகம் இப்படிதான் இருக்குமா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கான். சரி ஓகே. இந்த இடத்துல நம்ம இப்ப கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போய் அந்த லிட்டில் ட்ராகன் சரி வா இந்த இடத்துக்கு கிளம்புவோம். நீ எங்கே போனா உன் பின்னாடி தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த லிட்டில் ட்ராகன் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துகிட்டு சரி ஓகே. இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம் முதல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிருக்கான். நம்ம ஹீரோவோட நம்ம லிட்டில் ட்ராகன் வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. இப்படியே 2 பேரும் வந்துகிட்டு இருக்கு.
அங்கேருந்து நம்ம ஹீரோட தலைக்கு மேல ஒரு டிராகன் வந்து பறந்து போகுது. இந்த டிராகன பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க, அதுக்கேத்த மாரியே நம்ம லிட்டில் டிராகனா அதான் ராட்சச குலத்தோட டிராகனு அப்படின்னு சொல்லி நம்ம லிட்டில் டிராகன் சொல்ல, என்னதான் இருந்தாலும் பெருசா தான் அசிங்கமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிருக்க, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ சரி இங்கேருந்து முறையா நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போகலான்னு சொல்லி இருக்கும்போது, சரி வா கிளம்புவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு போற ரெடியா இருக்க. நம்ம ஹீரோ அங்கேயும் இங்கேயும் சுத்தி கடைசில ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு நம்ம ஹீரோ வந்து படுத்துட்டு இருக்க. அதுக்கேத்த மாரி நம்ம லிட்டில் வந்து நம்ம ஹீரோவோட மடியில உட்காந்து படுத்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ அந்த இடத்த பார்க்கும்போது தான் ஒரு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. சரி அந்த நீர்வீழ்ச்சியில போய் தண்ணி குடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்க லிட்டில் சரி ஓகே நம்ம போய் குளிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நம்ம ஹீரோ அந்த நீர்வீழ்ச்சிய தான் பார்ப்பான். நீர்வீழ்ச்சிய பார்த்துக்கிட்டு சரி லிட்டில் சந்தோஷத்துல குதிச்சு தண்ணி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி குதிச்சுக்கிட்டு திடீர்னு பார்த்தா நம்ம லிட்டில் டான் கீழ விழுவ போற மாரி இருக்கு. நம்ம ஹீரோ நம்ம லிட்டில் டான பிடிக்கும்னு சொல்லி, நம்ம லிட்டில் டான பிடிக்க நம்ம ஹீரோ போக, நம்ம ஹீரோ லிட்டில் டான பிடிப்பான்னு பார்த்தா, நம்ம ஹீரோ லிட்டில் டான பிடிக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள விழுக, நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள டைரக்ட்டா வந்துக்கிருக்க, இங்க ஒரு பொண்ணானது குளிச்சுக்கிருக்க, நம்ம ஹீரோ அங்கேருந்து டைரக்ட்டா "இந்தாம்மா பொண்ணு கொஞ்சம் தள்ளிக்கம்மா" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல இருந்து கீழ வந்துக்கிருக்கு. இங்க இந்த பொண்ணு பார்த்துட்டு, "யார்றா இவன்?" அப்படின்னு சொல்லி பார்த்துருமா, அந்த பொண்ணான நம்ம ஹீரோ மேலே நின்னுச்சு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட தோப்பட்டையில கை வச்சுட்டு நம்ம ஹீரோ நின்னுக்க. அப்புறம் என்ன நடக்குமே உங்களுக்கு தெரியுமே. நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போக, நம்ம ஹீரோ வைக்கக்கூடாத இடத்துல, நம்ம ஹீரோ அவனோட முகத்த கொண்டு போய் வைக்க, இத பார்த்த அந்த பொண்ணுக்கு காண்டு வந்து, நம்ம ஹீரோவ அடிச்சு மேல அழுத்தி விட, நம்ம ஹீரோ மேல வந்து கீழ விழுந்தோனே, நம்ம ஹீரோட்ட "என்ன மாரி பவரு?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, "அம்மா எதுவும் கத்தாதம்மா, எதுவா இருந்தா பேசி தீர்த்துக்குவோம்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, "என்னடா என் மேலயா கை வைக்கிற?" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இங்கிட்டு வந்து ஒரு பொண்ணு வந்து குத்து விட, நம்ம ஹீரோ யார்றா அவன்னு பார்த்தா, "என்ன தைரியம் இருந்தா நீ பிரின்சஸ் மேல கை வைப்ப?" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, என்னடா நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி தள்ளிட்டு போயிருக்கும்போது, நம்ம ஹீரோ பின்னாடி இடிச்சுக்கிட்டு நிக்கும்போது, யார்றா அவன்னு பார்த்தா பின்னாடி ஒரு ஜெயிண்ட் மாரி ஒருத்தன் நிக்கிறான். அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து அடிச்சு துவைச்சு போட, துணிய துவைக்கிற மாரி, நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டே தப்பிச்சு போய்க்கிருக்கு. "என்னடா அடி அடிக்கிற?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு நம்ம லிட்டில் டிராகன் வந்து ஒரு மரத்திலேயே வந்து சிக்கிக்கிட்டு கிடந்துக்கிருக்கு. அந்த மரத்துல இருந்து கீழ விழுக, லிட்டில் டிராகன் நம்ம ஹீரோ அத கேட்ச்ச புடிச்சிட்டு பின்னாடி போக, அடுத்த சீன்ல இங்க இருக்க அந்த பொண்ண அவளோட ஐஸ் பவர் பயன்படுத்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண தயாராக, அது ஒரு வாட்டர் பால் மாரி இருந்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்பிவிட, நம்ம ஹீரோ அதுல டாஜ் பண்ணிட்டு போயிருக்கும்போது, அதுல நம்ம லிட்டில் டிராகன் ஒரு பால தரும்போது, நம்ம லிட்டில் டிராகன் வந்து ஃப்ரீஸ் ஆகி உட்கார, அத பார்த்து அந்த பொண்ணு எவ்வளோ அழகான ஒரு டிராகனா இருக்கு, அப்படின்னு சொல்லி அத பார்த்துக்கிட்டு கியூட்டா, நீங்க எந்த பொண்ணா நம்ம ஹீரோவ விடாம தொரத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கேத்த மாரி அவனும் வந்து இந்த பாடி பில்டர் மாரி அவன் இருக்க அவன அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கடையில பொறுத்துட்டு, நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணிட்டு, அதுக்கு அழகா டாட்ஜ் பண்ணி, அதுல இருக்க ஒரு பால புடிச்சு, அந்த ஜெயினியமா இருக்க ஒருத்தன் மேல அடிச்சு, அவன ஃப்ரீஸ் பண்ணிவிட, இத பார்த்துக்கிருக்க இந்த பொண்ணுகளுக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன ஒரு அழகான அட்டாக்! அப்படின்னு சொல்லி இந்த பொண்ண பார்த்துக்கிருக்க, நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஆஹா! நோட்டீஸ் பண்ணியிருப்பாய்ங்க இந்நேரம் நம்மள அப்படின்னு சொல்லிக்கும்போது, இங்க நம்ம பொண்ணு வந்து கை கட்டிக்கிருக்கா. நான் என்னமோ உன்னைய ஒரு திருடனே நெனச்சேன். ஆனா உனக்குள்ளயும் ஒரு திறமைலாம் ஒளிஞ்சிருக்குப்பா! அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு எத்தன பேருக்கு புடிச்சிருக்கு, புடிக்கலைன்னே சொல்லுங்க. ஏன்னா, நீ இத சொல்ற கமெண்ட்ட பொறுத்து அடுத்த நெக்ஸ்ட் எபிசோடு இத போடலாமா, போடக்கூடாதான்னு இருக்கேன். இத பத்தாததுக்கு இதுல சீசன் 3 வரையும் நல்லாருக்கும்னு வேற சொன்னாங்க. அதான் சீசன் 3 வரையும் மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிருவோமான்னு ஒரு ஐடியா தட்டின்னு இருக்கேன். உங்களோட விருப்பங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நானும் சொல்ல முடியும். அடுத்து ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அதுவரைக்கும் பாய் காய்ஸ்.